Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம மொபைலை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கார்ட்லெஸ் பேமெண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்காக அதாவது இப்படி ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கு இல்லாட்டி கார்டு இல்லாமல் நம்ம மொபைலை யூஸ் பண்ணியே பே பண்ணுறதுக்கு NFC Contactless பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம சாம்சங் மொபைல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நம்மளால் கூகுள் பேயை கனெக்ட் பண்ணி பேமெண்ட்ஸ் செய்ய முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை எப்படி நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் எனேபிள் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. NFC Contactless பேமெண்ட் ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணணுன்னா முதல் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் சொல்ல போயிடணும். போனதுக்கப்புறமா இதில் கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல NFC அண்ட் Contactless பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே இப்படியான டுட்டோரியல் உங்களுக்கு காட்டும். ஸோ இதை உங்களால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதோட இப்போ இந்த NFC அண்ட் Contactless பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் இந்த மொபைலில் டிசேபிள் இருக்குது. ஸோ ஆன் பண்ணுறேன்னா என்னால் ஆன் பண்ணிட முடியும். ஸோ இப்போ கீழே பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா Contactless பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கூகுள் பேயுமே இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி கொள்ள முடியும். ஸோ இப்படி தான் Contactless பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை சாம்சங் மொபைலில் எனேபிள் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.